Hi friends, welcome to Booster of Life channel. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நல்ல டேஸ்டியான 5 மினிட்ஸ்ல டக்குன்னு செய்யக்கூடிய சேமியா உப்புமா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க friends, வீடியோக்குள்ள போலாம். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, Subscribe பண்ணுங்க. நான் ஒரு வானல் எடுத்துக்கிட்டு நல்ல வானல் ஹீட் ஆன அப்புறம் எண்ணெய் ஊற்றிட்டு அது கூட கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா கடுகு பொரிஞ்சப்பறம் நம்ம கருவேப்பிலை, கடலைப்பருப்புலாம் போட்டுட்டு வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக இந்த மாதிரி வதங்கின அப்புறம் நான் ஒரு செம்பு தண்ணி ஊற்றிருக்கேன். கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு அதிகமாக சேர்க்காம நான் இன்றைக்கி 250 கிராம் சேமியா எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு செம்பு தண்ணி ஊற்றிக்கிட்டேன். இந்த மாதிரி கேரட்டை நல்லா சின்ன சின்னதாக சீவி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா தண்ணி கொதிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க கேரட்டை அது கூட போட்டுக்கலாம். இந்த கேரட்டில் இருக்கிற பச்சை வாசம்லாம் போகணும். பாருங்கள், இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சேமியாவை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க, எது டஸ்ட் இல்லாமல். இப்போ இந்த கொதிச்சிட்ருக்க தண்ணியில் நம்ம சேமியாவை போட்டுடலாம். சேமியாவை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா நம்ம சேமியாவை மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு 2-3 மினிட்ஸில் அது நல்லா இந்த மாதிரி வெந்து வந்துடும். சீக்கிரமாக ரெடி ஆயிடும். இது மார்னிங் நம்ம டிஃபனாக கூட பண்ணிக்கலாம், சீக்கிரமாகவும் பண்ணிடலாம். அது பாருங்கள், அவ்வளோதாங்க, சூப்பரான டேஸ்டியான சேமியா உப்புமா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள், நம்ம கேரட்லாம் போட்டதுனால பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். Thank you for watching. Subscribe our channel.